Hi students, good morning, have a nice day. லாஸ்ட் ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை சின்னதாக ஒரு ரீகால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஸ்டொமக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஜே ஷேப்பில் இருந்துச்சு, ஒரு மஸ்குலர் ஆர்கன். ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு நடுவில் லொக்கேட் ஆயிருந்துச்சு. ஸ்டொமக்கோட இன்னர் வாலில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு. அந்த கிளாண்ட்லேருந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். கேஸ்ட்ரிக் ஜூஸுங்கிறது கலர்லெஸ் ஃப்ளூயிட், ரொம்ப அசிடிக்காக இருக்கும், ஹைலி அசிடிக் நேச்சராக இருக்கும், மியூக்கஸ் இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், என்சைம்ஸ் ரெனின் அண்டு பெப்சின் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு. அந்த ரெனின் அப்படிங்கிற என்சைம் இன்ஃபேண்ட்ஸ் குழந்தைகளில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த இன்ஆக்டிவ் பெப்சினோஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஆக்டிவ் பெப்சினாக மாறினா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபுட் உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோடு சேரும்போது இன்ஆக்டிவ் பெப்சினோஜன் என்னவா கன்வெர்ட் ஆகுனா ஆக்டிவ் பெப்சினாக மாறும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாடியில் ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கில் பண்ணிடும். எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீடியம் வந்து அசிடிக் கண்டிஷன்லேயே இருக்கும். அதில் செக்ரேட் ஆகக்கூடிய மியூக்கஸ் வந்து ஸ்டொமக்கோட வாலை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்குன்னு பார்த்தோம். கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்டு ஃபுட் ரெண்டும் சேர்ந்து சேர்னிங்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா போலஸ், உணவு திரளாக இருக்கிறது ஒரு செமி டைஜஸ்டட் ஃபுட் கைமாக கன்வெர்ட் ஆகும். இந்த கைம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைலோரஸ் வழியாக எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆகும். அதில் மோர் டு நோவில் 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ரெனின் அப்படிங்கிற என்சைம், இன்னொன்று ரெனின் அப்படிங்கிற ஹார்மோன். ஃபஸ்ட்டு 2N போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரெனின் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரெனின் என்னென்னு பார்த்தோன்னா என்சைம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேண்ட்ஸ் குழந்தைகளில் மட்டும்தான் செக்ரேட் ஆகும். அது வந்து மில்க் ப்ரோட்டீன் கேசினோட டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது ப்ரோட்டீன் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2வது கொடுத்துருக்கக்கூடிய ரெனின் என்சைம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஹார்மோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படிங்கிறத ஆன்ஜியோடென்சினாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த குளோமருலார் ஃபில்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்டு சோடியமோட அப்சார்ப்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தோம். அலிமெண்ட்ரி கெனாலில் லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் 5 to 7 மீட்டர் இருக்கும். இதில் 3 பார்ட்ஸ் இருந்துச்சு, டியோடினம், சிஜினம் அண்ட் இலியம். டியோடினம் ஷீ ஷேப்பில் இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பைல் டக்டை லிவரில் இருந்தும் பேன்கிரியாட்டிக் டக்டை பேன்கிரியாஸ்லேருந்து ரிசீவ் பண்ணிச்சு. அடுத்தது சிஜினம், ஸ்மால் இன்டெஸ்டைனோட மிடில் பார்ட்டு சிஜினம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஷார்ட் ரீஜியனாக இருக்கும். இதில் என்னெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெஸ்டைனல் ஜூஸ். அதில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்டு லிப்பேஸ் பார்த்தோம். அடுத்தது இலியம் அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனோட லோயர் பார்ட், கடைசி பார்ட்டு. இது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனோட லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இலியம் தான் வந்து என்னது ஸ்மால் இன்டெஸ்டைனோட லாங்கஸ்ட் பார்ட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இலியமில் மைன்யூட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதோட நேம் வில்லைன்னு பார்த்தோம். 1 millimeter லென்த் இருக்கும். இங்கே வந்து ஃபுட் அப்சார்ப்ஷன் நடக்கும், அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆகி மோனோமியர்ஸாக கன்வெர்ட் ஆன உணவுப் பொருட்கள் எல்லாமே என்னது இந்த வில்லையில் தான் வந்து உறிஞ்சப்படுது, அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்சார்ப்ஷன் நடந்து த்ரூ அவுட் த பாடிக்கு வந்து சர்க்குலேட் ஆகுது. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் வில்லை இருக்குன்னா 4 மில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் வில்லை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு வில்லஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஃபைனாக இருக்கக்கூடிய பிளட் கேப்லரிஸ் அண்டு லாக்டியல் டியூப்ஸ் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது, அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன் பைல் அப்படிங்கிற அந்த பித்த நீர் இருக்குல்லையா, அதைய லிவர்லேருந்தும் பேன்க்ரியாட்டிக் ஜூஸை பேன்க்ரியாஸ்லேருந்தும் என்னது டியோடினத்துக்கு செக்ரீட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரைனல் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. அடுத்தது வில்லியம் பீமாண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஃபிசியாலஜி. இவர் தான் வந்து என்னது ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகிறதுனால தான் வந்து இந்த டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நல்லா நடக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் லிவர் பார்த்தோம், லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுனால நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, 2 லோப் இருந்துச்சு, கால் பிளேடர் இருந்ததுன்னெலாம் பார்த்தோம். பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகுது. எமல்சிஃபிகேஷன் ஃபேட் டைஜஷன் அப்படின்னாலே முக்கியமாக என்னதாங்க லிவர் தான் இன்வால்வ் ஆகுது. அதுவும் பைல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், லிவரோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேன்கிரியாஸ் பார்த்தோம், லீஃப் ஷேப்பில் இருக்கும். இதில்
பேன்கிரியாஸ் எக்ஸோக்ரைன் பார்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது, எண்டோக்ரைன் பார்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் அப்படிங்கிறது எண்டோக்ரைன் செல்ஸாக இருக்குது. அதில் ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல்ஸ் இன்சுலின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்டைனல் கிளாண்டில் இண்டஸ்டைனல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது. அந்த இண்டஸ்டைனல் ஜூஸ்க்கு இன்னொரு அனதர் நேம் என்னென்னு பார்த்தோன்னா சக்கஸ் சென்ட்ரிகஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அண்டு லிப்பேஸ் இருக்குது. அடுத்தது எப்படி ஃபுட் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது, டைஜஷன் ஆன ஃபுட்டு எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது, எந்த இடத்துல உறிஞ்சப்படுது, எப்படி அசிமிலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் அசிமிலேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்டைன் வந்து 5 மீட்டர் லாங் இருக்கும், லார்ஜ் இண்டஸ்டைன் வந்து 1.5 மீட்டர் லாங்னு பார்த்தோம். லார்ஜ் இண்டஸ்டைனில் பார்த்தோம் அப்படின்னா அன்அப்சார்ப்ட், அதாவது அந்த வில்லை அப்சார்ப் பண்ணாத அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் எல்லாமே எங்கே பாஸ் ஆகுனா லார்ஜ் இண்டஸ்டைனுக்கு பாஸ் ஆகும். இது இலியம்லேருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா லார்ஜ் இண்டஸ்டைன். இதுலேயும் 3 பார்ட்டு கொடுத்துருக்காங்க, சீக்கம், கோலன் அண்டு ரெக்டம். சீக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சின்ன பிளைன் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். இது எங்கே இருக்குன்னா ஸ்மால் இண்டஸ்டைன் அண்ட் லார்ஜ் இண்டஸ்டைன் ரெண்டு மீட் பண்ணக்கூடிய ஜங்ஷனில் இருக்குது. இது பார்த்து அப்படின்னு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறத இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் ஹியூமன் பீயிங்கில் வந்து இந்த ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோலன் அப்படின்னு எடுத்துகிட்டா இலியத்தோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இதில் ரைட் சைடு நம்ம அப்டாமின் வயிற்று பகுதியோட ரைட் சைடில் வர்றது அசெண்டிங் கோலன் சொல்லுவோம். பிலோ த ஸ்டொமக்கு கீழே வர்றது டிரான்ஸ்வர்ஸ் கோலன், ஸ்டொமக்கோட லெஃப்ட் சைடில் வர்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசெண்டிங் கோலன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இண்டஸ்டைன் அப்படின்னா ரெக்டம். இது ரெக்டமில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ரிங்க் ஆஃப் ஏனல் ஸ்பின்ச்சர் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எங்கே இது ஓப்பன் ஆகும்போது ஸ்டூல்ஸ் வந்து வெளியில் பாஸ் ஆகும். அடுத்தது அன்டைஜஸ்டட் ஆர் அன்அசிமிலேட்டட் போர்ஷன் ஆஃப் ஃபுட் வந்து என்னது ஃபீக்கல் மேட்ரா ஏனல் அப்பர்ச்சர் வழியாக வெளியேறும். இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈஜெஷன் ஆர் டீஃபேக்கேஷன். அதுக்கப்புறம் என்னென்ன டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்குது, அதில் என்னென்ன என்சைம் செக்ரேட் ஆகுது, என்னென்ன சப்ஸ்ட்ரேட், என்னென்ன டைஜஷன் ஆகி என்னென்ன ப்ராடக்டாக கிடைக்குதுங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன மெத்தடில் டைஜஷன் நடக்குது, அதாவது ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் பார்த்துருந்தோம். ஃபுட்டு வாய் வழியே என்ட்ரி ஆகுது, மவுத்தில் இன்ஜெஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட பக்கல் கேவிட்டி வாய்க்குள்ளிலேயே வந்து இந்த கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ் வழியாக ஃபுட்டு ஈசோஃபேகஸ்க்கு ரீச் ஆகுது. ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இண்டஸ்டைனுக்கு ரீச் ஆகுது. ஸ்மால் இண்டஸ்டைனில் கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் இண்டஸ்டைனில் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. அப்புறம் லார்ஜ் இண்டஸ்டைனில் டைஜஷன் ஆகாத ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அன்அப்சார்ப்டு ஃபுட்டெல்லாம் இந்த ஏனஸ் வழியாக வந்து வெளியேறிடுது. அந்த ப்ராசஸை ஈஜெஷன் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். எதுக்காக அப்படின்னா நேற்று ஒரு சிலர் வந்து நெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு ரீகால் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் வந்து என்னது எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம் அப்படின்னு என்னது கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகுது, குடிக்கிற தண்ணி எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தான் போகுது. நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இது வேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த வேஸ்ட்டை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு என்னது ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்ல. நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய யூரினாக இருந்தாலும் சரி, வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லிவிங் செல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா உயிரோடு இருக்கக்கூடிய செல்லை கண்டினியூஸாக வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகிறது, நம்ம ப்ரீத்திங் என்னது ஆக்சிஜனை உள்ளே இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸுமே நம்ம என்ன சொல்லுவோன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிவிங் செல் அப்படின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக அங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸுமே என்ன ரியாக்ஷன் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து இந்த எல்லா பொருட்களையும் நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ண முடியாது, நாட் யூட்டிலைஸ்டு. ஏன் நாட் யூட்டிலைஸ்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா ஒரு சில பொருட்கள் வந்து டாக்ஸிக்னு என்னது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் நைட்ரஜனஸ் டாக்ஸிக் வேஸ்ட்டாக இருக்கும். நைட்ரஜன் நிறைந்த நச்சு பொருட்கள் அதிகமாக இருக்கும், அதையும் ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாமே நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. அப்போ அந்த மாதிரி நைட்ரஜனஸ் டாக்ஸிக் வேஸ்ட்டு சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்ரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பீயிங் நம்ம மனித உடல் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் மேஜர் எக்ஸ்க்ரீட்ரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம்னா யூரியா.
ஹியூமன் பீயிங்ஸில் மேஜர் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் என்ன தான் சொல்லுவோம், யூரியா. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்னென்ன டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் அதை ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம பாடியிலிருந்து ரிமூவ் பண்ணுதோ எலிமினேட் பண்ணுதோ அந்த சிஸ்டம், அந்த டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், ஹியூமனாக யார், நம்ம தான். நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி. ஹியூமனில் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னது, கிட்னி தான். அதில் எவ்வளோ கிட்னி இருக்குன்னா பேர் ஆஃப் கிட்னி. பேர்னா என்னது, 2 கிட்னி இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வெர்டிப்ரல் காலம், பின்னாடி முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, முதுகுத்தண்டோட முன்பகுதியில் அப்டாமின் வயிற்று பகுதி இருக்குது இல்லையா, அந்த அப்டாமினல் கேவிட்டி குழியில் முதுகுத்தண்டோட டார்சல் வாலில் ஒட்டி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 2 கிட்னி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைட் சைடு ஒரு கிட்னி, லெஃப்ட் சைடு ஒரு கிட்னி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிட்னியிலிருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிட்னியிலிருந்து நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா யூரேட்டஸ். அதாவது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 2 கிட்னி கொடுத்துருக்காங்க. அந்த இங்கிலீஷ் லெட்டர் சி இருக்குல்லையே, அதாவது ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் சி சொல்லுவோம்லையே, அந்த ஷேப்பில் தான் வந்து நம்ம கிட்னி இருக்கும். இன்னொன்று பீன், அவரை விதை இருக்குல்லையே, அவரை விதை வடிவத்தில் என்ன இருக்குது, இந்த கிட்னி இருக்கும். அதோட ஷேப்பே வந்து பீன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட வெர்டிப்ரல் காலமோட டார்சல் பாடி வாலில் அட்டாச் ஆகிருக்கும். 2 கிட்னி இருக்குது. அந்த 2 கிட்னியில் இருந்து ஒரு லாங் டியூப் வருது இல்லையா, அந்த லாங் டியூப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கீழே இதிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடிய அந்த லாங் டியூப் தான் என்னது, யூரேட்டர். 2 சைடுமே இருக்கும். 2 கிட்னி இருக்குது. 2 கிட்னிலேருந்து 2 யூரேட்டர் வரும். அந்த யூரேட்டர் கிட்னியில் இருக்கக்கூடிய யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ண அப்படின்னா இந்த யூரினரி பிளாடர், ஒரு இந்த பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த யூரினரி பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். டெம்பரவரியாக தான், ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்காது, டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது கீழே ஒரு மைன்யூட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூரித்ரா. அந்த யூரித்ரா வழியாக என்ன ஆகும், யூரின் வந்து எக்ஸ்பெல் ஆகும், வெளியில் போயிடும். இதுதான் வந்து கிட்னியோட ஸ்ட்ரக்சர். அதாவது ஜஸ்ட் கிட்னி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன இருக்குது. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னா 2 கிட்னி இருக்கும், பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்கும், பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ் இருக்கும், ஒரு யூரினரி பிளாடர் இருக்கும், ஒரு யூரித்ரா இருக்கும். அதாவது இது வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிட்னியில் யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ் வழியாக என்னது, யூரின் வந்து யூரினரி பிளாடருக்கு வருது, அங்கே டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. யூரித்ராவிலேருந்து யூரின் வந்து என்னது வாய்டட்னா வெளியேற்றப்படுது. எதனால் அப்படின்னா பிளாடர் கான்ட்ராக்ஷன். பிளாடர்னா என்னது, யூரினரி பிளாடர் வந்து கான்ட்ராக்ஷன் சுருங்கும் போது என்ன ஆகுதுன்னா யூரின் வெளியேற்றப்படுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம பாடியில் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அக்யூமுலேட்னா என்னது, நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, எலிமினேட் ஆகலை, நாட் எலிமினேட்டட். நம்ம பாடியில் என்னது வேஸ்ட் ப்ராடக்ட் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்குது, எதுவுமே வெளியேற்றப்படலை அப்படின்னா அது கண்டிப்பாக என்னது அந்த ஹியூமன் பீயிங்கோட பாடிக்கு வந்து ஹார்ம்ஃபுல், தீங்கு தரக்கூடியதாக தான் இருக்கும். அதே சேம் டைம் என்னது பாய்சனஸ், நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஹியூமன் பீயிங்கோட பாடியை வந்து நார்மலாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் நார்மலாக நடந்துச்சு அப்படின்னாலே ஹியூமன் பீயிங்கோட பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கும். ஹோமியோஸ்டாட்டிக்னா சமநிலை, எப்போவுமே நம்ம பாடி வந்து என்னது சமநிலையில் இருக்கும். இதில் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் இந்த கிட்னியை தவிர வேறு என்னென்ன எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் அதர் தென் கிட்னிஸ் தவிர என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்கின் அண்டு லங்ஸ். ஸ்கின் எப்படி எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஸ்வெட், வியர்வை வருது இல்லையா, அந்த வியர்வை வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு சில சால்ட் அண்டு இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து என்னது மிக்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து என்னது ஸ்கின் அப்படிங்கிறதையும் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், யூரியா அண்டு சால்ட் இதெல்லாமே என்ன ஃபார்மில் வெளியேறுதுன்னா ஸ்வெட், வியர்வை வடிவத்தில் வெளியேறுது. செகண்ட் ஒன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல். எப்படி இந்த நுரையீரலை வந்து நம்ம ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக கன்சிடர் பண்ணலான்னா நம்ம உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது ஒரு பாய்சனஸ் கேஸ் தான். அது வந்து நம்ம பாடியிலேருந்து என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், மூச்சை வெளியில் விடும்போது என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் அது கூட என்னது வாட்டர் வேப்பர், நீராவி ரெண்டுமே எக்ஸ்ஹேலிங் ப்ராசஸ் வழியாக எலிமினேட் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் எக்ஸ்ஹேல் பண்ணுறதுனால லங்ஸும் ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக இருக்குது.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், யூரியா, சால்ட்டை வந்து ஸ்வெட் ஃபார்மில் வெளியேற்றுறதுனால ஸ்கின்னும் என்னவா ஆக்ட் ஆகுது, ஒரு எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கின் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பாடி, நம்ம பாடியை சுற்றி அவுட்டர் மோஸ்ட் மேலோட்டமாக இருக்கக்கூடியது ஃபுல்லாக என்னது ஸ்கின் தான். ஆல் ஓவர் த பாடியில் வந்து ஃபுல்லாகவே என்னது ஒரு லேயர்னு என்னது சர்ஃபேஸ், ஒரு அடுக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ஆர்கன் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கின். இதில் ஒரு அடல்ட்டு ஹியூமன் பாடி, அடல்ட்னா இது கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆனவங்களோட ஹியூமன் பீயிங்கோட பாடி வெயிட்டில் இந்த ஸ்கின் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 15% இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 15% என்ன இருக்கும், தோலோட சதவிகிதம் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிளாண்டு, அந்த கிளாண்ட் எல்லாமே எதிலிருந்து தான் டெரிவ் பண்ணியிருக்காங்க. டெரிவ்னா பெறப்பட்டிருக்கிறது தோலில் இருந்தால் நிறைய கிளாண்ட்ஸ் வந்து உருவாகி இருக்குது. நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ் வந்து தோலில் இருந்து உருவாகி இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த தோல் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்டை எது வழியாக வெளியேற்றினா பெர்ஸ்பிரேஷன். பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னாலும் என்னதான் ஸ்வெட், வியர்வை தான் நம்ம இன்னொன்று எப்படி சொல்லலாம், பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த வியர்வை வந்து நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கின். ஹியூமன் பீயிங்கோட பாடி, அதாவது ஹியூமன் பீயிங்கோட பாடி ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னா 37 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து நார்மல் டெம்பரேச்சர். சப்போஸ் இந்த 37 விட டெம்பரேச்சர் அதிகமாகுது, 38, 39 அந்த மாதிரி போகும்போது என்னாகும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட், வியர்வை சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா தோலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து என்னாக ஆரம்பிக்கும், ஸ்வெட்டை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், வியர்வையை செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வியர்வையில் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்கும், ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது. என்னென்ன கெமிக்கல்ஸ்ன்னு பார்த்தோன்னா அம்மோனியா, யூரியா, லாக்டிக் ஆசிட் அண்டு சால்ட். முக்கியமாக அந்த சால்ட் என்ன சால்ட்னா சோடியம் குளோரைடு. இந்த சால்ட் எல்லாமே வந்து என்ன இருக்கும், இந்த ஸ்வெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல குட்டி குட்டி போர்னு என்னது சின்ன துளைகள், ஓட்டை மாதிரி இருக்கும். அதுலேருந்து என்ன ஆகும், ஸ்வெட் வந்து வெளியில் பாஸ் ஆகி எவாபரேட்னு என்னது ஆவியாக போயிடும். இது வந்து என்னது ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். கிட்னி அப்படிங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா பீன் ஷேப், அவரை விதை வடிவத்தில் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பார்த்தா தெரியும். பார்க்குறக்கு என்னது அவரை விதை எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் தான் என்னது இந்த கிட்னி இருக்கும். பீன் ஷேப்பில் இருக்கும். என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலரில் இருக்கும். இந்த கிட்னி என்ன கலரில் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த கிட்னிஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம்னா நம்ம பின்னாடி முதுகு தண்டு இருக்குல்லையே, அதைத்தானே சொல்லுவோம் வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெர்டிப்ரல் காலமோட 2 சைட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரைட் சைடு ஒரு கிட்னி, லெஃப்ட் சைடு ஒரு கிட்னி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கே அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டி, அப்டாமினா வயிற்றுப்பகுதி, அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய குழி இருக்குல்லையே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதோட அட்டாச் ஆகிருக்குன்னா டார்சல் பாடி வால். டார்சல்னா இந்த வெர்டிப்ரல் காலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி வாலோட அட்டாச் ஆகிருக்கும். ரைட் சைடு கிட்னின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கீழே வந்த மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் கிட்னியோட கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு கிட்னி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லிவர் வந்து அந்த ரைட் சைடு கிட்னியோட ஸ்பேஸ் வந்து எனது கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதனால வந்து எனது ரைட் சைடு கிட்னி கீழே வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிட்னியுமே வந்து எவ்வளோ லாங் இருக்குன்னு பார்த்தோன்னா 11 சென்டிமீட்டர் லாங். ஈச் கிட்னி, ஒவ்வொரு கிட்னியும் 11 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். வைட், அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த கிட்னியை கவர் பண்ணி லேயர்னால் மேலே ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபைப்ரஸ்னு என்னது நாராளான கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இன்னொன்று ரீனல் கேப்சியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ரீனல் கேப்சியூல்ஸ், ரீனல் அப்படின்னாலே கிட்னியை குறிக்கக்கூடியதா. அண்ட் அடிப்போஸ் கேப்சியூல், இன்னொன்று ஃபைப்ரஸ் மெம்பரேன். இதெல்லாமே கிட்னியை கவர் பண்ணி இருக்கும். எங்கே கிட்னியோட அவுட்டர் சைடில். அடுத்தது இந்த கிட்னியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னு இன்டர்னல் இது உள்ள இன்சைடில் பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா அவுட்டர் ரீஜன் வந்து அவுட்டர் நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் உள்ளே இருக்கக்கூடிய இது பார்த்தோன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, அந்த ரீஜன் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ரீஜியன்லேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ். யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத சிறுநீரக குழல்கள். யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னால என்னது சிறுநீரக குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது கார்டெக்ஸ் ரீஜியன்லேயும் இருக்கும், மெடுல்லா ரீஜியன்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இந்த மெடுலாவில் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது மல்டி டியூபுலார் கோனிக்கல் மாசஸ், அதாவது இதுதான் கிட்னியோட ஸ்ட்ரக்சர். இதனெல்லாம் நம்மளுக்கு கிளியராக பார்த்தோன்னா தெரியும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீனல் கார்டெக்ஸ், அதாவது அந்த அவுட்டர் சைடில் கொடுத்துருக்காங்களே, அவுட்டரில் கொஞ்சம் நல்ல டார்க்காக இருக்கக்கூடிய ரீஜன் தான் வந்து என்னது ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீனல் பேப்பில்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரீனல் பேப்பில்லா அப்படிங்கிறது உள்ள அந்த கோனிக்கல் மாசஸ்க்குள்ளே எல்லோ கலர் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரீனல் பேப்பில்லா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்னியில் இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீனல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். கோனிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா ரீனல் பிரமிடு. அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீனல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இன்னும் நல்லா டார்க்காக கொடுத்துருக்கிறது, அவுட்டர் சைடில் கொடுத்துருக்கிறது ஃபைப்ரஸ் கேப்சியூல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து என்னது இந்த ஷேப்பில் வருது இல்லையா, கீழே டியூப் மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீனல் பெல்விஸ். அதே மாதிரி இந்த சைடு வரக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரேட்டர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் வரது என்ன அப்படின்னா யூரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று ஹில்லம் அப்படிங்கிறது ஒன்று உங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் ஸ்ட்ரக்சர் உள்ளே என்டர் ஆகுது இல்லையா, அந்த என்டர் ஆகிற பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹில்லம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம் ஹில்லம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளதான் இந்த ப்ளூ கலர் பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ரீஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹில்லம். அதாவது பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் உள்ளே என்டர் ஆகும், யூரேட்டர் என்ன ஆகும் அதிலிருந்து வெளியில் வரும், அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹில்லம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோனிக்கல் மாசஸ் கொடுத்துருக்காங்க. கோனிக்கல்னால் இந்த சைடு கொடுத்துருக்காங்களே, இது ஃபுல்லாகவே இந்த கோனிக்கல் மாசஸ் தான். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் நிறைய மல்டி டியூபுலர்னு இது நிறைய டிபியூல்ஸ் இருக்கக்கூடிய கோனிக்கல் மாசஸ் இருக்குது. அந்த கோனிக்கல் மாசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெடுலரி பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெடுலரி பிரமிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ரீனல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேஸ்னால் இதோட அடிப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அட்ஜசன்ட் டு கார்டெக்ஸ். அட்ஜசன்னா என்னது கார்டெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குங்க. மேலே ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீனல் கார்டெக்ஸுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது அதோட பேஸ் அடிப்பகுதி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னர் சைடு உள்ள கான்கேவ், அந்த குளிஞ்ச மாதிரி வந்திருக்கு இல்லையா, அந்த கான்கேவ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய பகுதி, அந்த நோட்ஸ் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹில்லம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹில்லம் வழியாக தான் என்னாகும் அப்படின்னா பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் உள்ளே என்ட்ராகும். யூரின் வந்து என்னாகும் அந்த யூரேட்டர் வழியாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் மேலே இருக்கிறது. மெடுலாவில் நிறைய மல்டி டியூபுலார் கோனிக்கல் மாசஸ் இருக்குது, அதுக்கு பேர் மெடுலரி பிரமிட்ஸ் அல்லது ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதோட பேஸ் வந்து கார்டெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். உள்ள கான்கேவ் சைடில் பார்த்தோம் அப்படின்னு என்னது பிளட் வெசல்ஸ் நர்வ்ஸ் என்டர் ஆகக்கூடிய ரீஜியன் தான் வந்து என்னது ஹில்லம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூரேட்டர்னால் நம்ம முன்னாடியே அந்த கிட்னிலேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு பேரா, ஒவ்வொரு கிட்னிலேருந்து என்னது ஒவ்வொரு யூரேட்டர் வரும். இதுவும் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலார் டியூப் தான். இது எங்கேருந்து அரைஸ் ஆகுது எமர்ஜின்னு என்னது எந்த இடத்துலேருந்து தோன்றுதுன்னு பார்த்தோன்னா ஹில்லம். நம்ம இந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் பார்த்தோமா, இந்த ரீஜியன்லேருந்து தான் என்ன உருவாகுதுன்னா இந்த யூரேட்டர் உருவாகுது ஹில்லம். அதாவது இந்த ப்ளூ கலர் அந்த இது கொடுத்துருக்காங்களே இந்த ரீஜியன்லேருந்து என்னது யூரேட்டர் உருவாகுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு யூரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஹில்லம். அண்டு யூரின் வந்து எது வழியாக என்ட்ராகுனா கிட்னிலேருந்து யூரேட்டர்லேருந்து ரீனல் பெல்விஸ்க்கு வரும். ரீனல் பெல்விஸ்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகுன்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் வழியாக யூரினரி பிளேடருக்கு ரீச் ஆகும். அந்த யூரேட்டர் வந்து எனது யூரினை கேரி பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போகும் அப்படின்னா யூரினரி பிளேடருக்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட்டு யூரினரி பிளேடரோட ஸ்ட்ரக்சர். யூரினரி பிளேடர் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு சின்ன குட்டியாக பை மாதிரி இருந்துச்சு, ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பெல்விக் கேவிட்டி. பெல்விக் அப்படின்னாலே நம்மளோட இடுப்பு பகுதியை குறிக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி குழியில் தான் வந்து என்னது லொக்கேட் ஆகிருக்கு. அப்டாமின் ரீஜியனில், அப்டாமினா வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய குழியில் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த யூரினரி பிளேடர் வந்து டெம்பரவரியாக யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூரித்ராங்கிறது ஒரு சின்ன மைன்யூட் ஓப்பனிங். இது ஒரு மெம்பரேனஸ் டியூப். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரினை அந்த யூரினரி பிளாடர்லேருந்து எக்ஸ்டீரியர் வெளியில் கொண்டு போகிறதா இதோட மெயின் ஃபங்க்ஷன். அந்த யூரித்ராவில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பின்ச்சர்ஸ் இருக்குது. ஸ்பின்ச்சர் அப்படின்னா சுருக்கு தசை. அந்த யூரித்ரா க்ளோஸ் ஆகிறது ஓப்பன் ஆகிறது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பின்ச்சர் தான். எப்போ வந்து அந்த யூரித்ரா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அந்த டைம் ஆஃப் மிக் யூரிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
மிக்யூரிஷன் அப்படிங்கிறத யூரினேஷன், யூரினை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சயின்டிஃபிக் டேர்ம் என்னன்னு பார்த்தோன்னா மிக்யூரிஷன். அந்த டி வந்து சைலண்டில் வரும், மிக்யூரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்னியோட ஸ்ட்ரக்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிட்னிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, முக்கியமாக ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் அவர் பாடி. ஹியூமன் பீங்கோட பாடியில் ஃப்ளூயிடு, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு, ரத்தத்தோட அளவை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி இந்த சோடியம், பொட்டாசியம் அயன்ஸ் இருக்கு இல்லையா, மின் அயனிகள், எலக்ட்ரோலைட்ஸ், அதோட பேலன்ஸை சரி பண்ணுறது. இதெல்லாமே கிட்னியோட ஃபங்க்ஷன். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிளட், ரத்தத்தில் ஆசிட், பேஸ், அமிலம், காரம், அதையும் வந்து சமநிலைப்படுத்துறது கிட்னியோட ஃபங்க்ஷன் தான். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீங்கோட பாடியில் பிளட் அண்ட் டிஷ்யூஸில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட அளவை மெயின்டைன் பண்ணுறதும் என்னது, கிட்னி தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மாங்கிறது என்னது, ரத்தம். பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடு போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மாவோட கான்ஸ்டியூயன்ட்ஸான குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ராப்பராக ரிட்டைன் பண்ணுறது. ரிட்டைன் என்னது, திரும்ப உறிஞ்சி மெயின்டைன் பண்ணுறது என்னது, கிட்னியோட ஃபங்க்ஷன் தான். இந்த நாளும் தான் கிட்னியோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இதை ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேரால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு மேலே குளோமருலாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த குளோமருலாஸ் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோன்னா என்னது, நிறைய பஞ்ச் ஆஃப் கேப்பலரிஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆனதான் நம்ம என்ன சொல்லுவோம், குளோமருலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மேலே ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு டியூப் உள்ளே என்ட்ராகுது இல்லையா, அது அஃபரண்ட் ஆர்டீரியோல். அதாவது அந்த ரத்தம் வந்து என்னது, அந்த அஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக தான் உள்ளே போகும். உள்ளே போய் ஃபில்ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் என்னாகும், இஃபரண்ட் ஆர்டீரியோல், ரெண்டாவது ஒரு டியூப் கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து என்னது, இஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக வெளியில் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கீழே வந்து ஒரு சின்ன டியூப் வருது. இந்த டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டிபியூல் அப்படின்னு பேர். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டேட் டிபியூல். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா யூ ஷேப்பில் ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு பேர். இது வந்து யூ ஷேப்பில் இருக்குது, லூப் ஆஃப் ஹென்லே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இந்த மாதிரி வளைஞ்சு போகிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்டல் கன்வல்யூட்டேட் டிபியூல் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்டல் கன்வல்யூட்டேட் டிபியூல். அதுக்கு பக்கத்தில் ஒரு நீளமாக எல்லோ கலரில் பெரிய கோடு மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் கலெக்டிங் டிபியூல் அப்படின்னு சொல்லுவேன். கிட்னியில் போய் உள்ள ஃபில்ட்ரேட் ஆகி வரக்கூடிய யூரினெல்லாம் எது வழியாக தான் வரும், இந்த கலெக்டிங் டிபியூல் வழியாக தான் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெஃப்ரானில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ இதை தான் வந்து என்னது நம்ம இந்த பேரால் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எல்லாமே வந்து என்னது ஃபுல்லாக கிட்னிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் என்னது நெஃப்ரான். ஒவ்வொரு கிட்னிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குது. மில்லியன்ஸுக்கு மேலே தான் இருக்குது. மோர் தேன் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் ஒவ்வொரு கிட்னிலையும் என்னது, ஒவ்வொரு மில்லியன் நெஃப்ரான்ஸுக்கு மேலே இருக்கும். இந்த நெஃப்ரான்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோன்னா யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு எதை சொல்லுவோன்னா நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ். இதில் ஒவ்வொரு நெஃப்ரான்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ரீனல் கார்பஸல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ரீனல் கார்பஸலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா மல்பிஜியன் கார்பஸல் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ரீனல் டிபியூலும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ரீனல் டிபியூல் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம்லே ஒரு ஸ்ட்ரக்சர், நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். அதில் வந்து இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரீனல் டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீனல் டிபியூலில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ரீனல் கார்பஸில் வந்து ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவுமேன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லி. இந்த கப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பவுமேன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது அதுலேயே என்ன இருக்குன்னா உள்ள பஞ்ச் ஆஃப் கேப்பலரிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நிறைய கேப்பலரிஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி டியூப்ஸ் மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா குளோமெருலஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் எது வழியாக என்ட்ராகும் அப்படின்னா இந்த குளோமெருலஸ் கேப்பலரிஸில் இந்த அஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக தான் என்னாகும் பிளட் வந்து உள்ளே என்ட்ராகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எது வழியாக வெளியில் வரும் அப்படின்னா லீவ்ஸ் அவுட் த்ரோ இஃபரண்ட் ஆர்டீரியோல்ஸ். இஃபரண்ட்னு இந்த சைடு கொடுத்துருந்தாங்களே இஃபரண்ட் ஆர்டீரியோல், இது வழியாக என்னாகும் அப்படின்னா கிட்னிக்குள்ளே போய் ஃபில்ட்ரான பிளட் வந்து இஃபரண்ட் ஆர்டீரியோல் வழியாக வெளியில் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பவுமேன் கேப்சியூலில் வந்து ஒரு ரீனல் டிபியூல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது.
அதில் எத்தனை ரீஜியன் இருக்குது அப்படின்னா 3 ரீஜியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டிபியூல். இந்த சைடு இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டிபியூல் அப்படிங்கிறோம். அதுக்கு கீழே வரக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா இந்த யூ ஷேப்பில் இருக்கிறது லூப் ஆஃப் ஹென்லே. இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ரீனல் டிபியூல் அப்படியே வந்து என்னது பவுமேன் கேப்சூல்லேருந்து கண்டினியூ ஆகுது. 3 பார்ட்ஸ் இருக்குது. ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டிபியூல், யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய லூப் ஆஃப் ஹென்லே அண்ட் இந்த சைடு இருக்கக்கூடிய டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல். அந்த யூ ஷேப்பில் இருக்கிறத ஹேர்பின் லூப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது பார்க்குறக்கு ஹேர்பின் ஷேப்பில் இருக்கனால அது என்ன சொல்கிறாங்க, ஹேர்பின் லூப் அப்படிங்கிறாங்க. லூப் ஆஃப் ஹென்லே. இந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இந்த கலெக்டிங் டக்ட், இதில் தான் வந்து என்ன ஆகுது, அந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே ரீனல் பெல்விஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த கலெக்டிங் டக்ட் வழியாக யூரேட்டர்ஸுக்கு போகும். யூரேட்டர்ஸ் எங்கே கொண்டு போகும், யூரினரி பிளாடருக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். அப்போ யூரினரி பிளாடரில் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூரித்ரா வழியாக எக்ஸ்பெல்டுன்னு இது வெளியேற்றப்படுறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட கிளாண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தா முக்கியமாக எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் கிட்னிஸ் தான் வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பேர் ஆஃப் கிட்னி இருக்குது. அடுத்தது யூரேட்டர்ஸ் இருக்குது, யூரினரி பிளாடர், யூரித்ரா பார்த்தோம். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கின் அண்டு லங்ஸ் பார்த்தோம். கிட்னியோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம். கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெஃப்ரானில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவுமேன் கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே நிறைய பஞ்ச் ஆஃப் கேப்லரிஸ் இருக்குது. அதுக்கு பேர் குளோமருலாஸ். பிளட் எது வழியாக உள்ளே என்ட்ராகும் அப்படின்னா அஃபரண்ட் ஆர்டீரியல் வழியாக உள்ளே என்ட்ராகும். எது வழியாக வெளியில் வரும் அப்படின்னா இஃபரண்ட் ஆர்டீரியல் வழியாக வரும். பவுமேன் கேப்சியூல்லேருந்து அப்படியே ரீனல் டிபியூல் கண்டினியூ ஆகுது. அதில் கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோன்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டிபியூல். கீழே யூ ஷேப்பில் இருக்கிறது லூப் ஆஃப் ஹென்லே. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல். இது எதில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த கலெக்டிங் டக்டில் ஓப்பன் ஆகுது. கலெக்டிங் டக்டில் இருக்கக்கூடிய ரீனல் பெல்விஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூரேட்டருக்கு அந்த யூரினை கொண்டு போகும். யூரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடருக்கு போகும். யூரினரி பிளாடர்லேருந்து யூரித்ரா வழியே என்ன ஆகும், யூரின் வந்து எக்ஸ்பெல்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கிட்னியோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.